நாளை நான் புதுதில்லிக்கு செல்ல வேண்டும், சென்னைக்கு போய் அங்கிருந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை. ஆகவே விரைந்து விடைபெற வேண்டிய ஒரு சூழலால் நிகழ்ச்சியை வேக வேகமாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே பொதுச் செயலாளர் வீராணம் முருகன் அவர்கள் பேசுகிற போது இளங்கோவடிகளின் இருக்கைக்காக தமிழ்ச்சங்கம் எடுத்துக்கொண்ட முயற்சியை சுட்டிக்காட்டினார். அந்த முயற்சிக்கு நானும் துணையிருந்தேன் என்பதை இங்கே பதிவு செய்தார். தமிழ்நாடு அரசு 1 கோடி ரூபாய் அந்த இருக்கைக்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறது. ஆனால் அது போதுமானதாக இல்லை. கேரள பல்கலைக்கழகம் 2.5 கோடி ரூபாய் இருந்தால்தான் அதை வெற்றிகரமாக அமைத்து இயக்க முடியும் என்று அறிக்கை தந்திருக்கிறது. இல்லையே அந்த 1 கோடி ரூபாய் பயனில்லாமல் போகும் என்ற ஒரு சூழல். எனவே தமிழ்நாடு அரசின் கவனத்திற்கு இதை எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் எழுந்துள்ளது. மாண்புமிகு முதல்வர் அவர்களை இதற்காக நான் நேரிலே சந்தித்து இந்த விவரங்களை எடுத்து கூறி தமிழ்ச்சங்கம் தந்திருக்கிற முதல்வருக்கான மகனை அவரிடத்திலே கொடுத்து அந்த 2.5 கோடி ரூபாயையும் ஒதுக்க வேண்டும் என்று உங்கள் சார்பில் வலியுறுத்துவேன் என்பதை முதலில் தெரிவித்துள்ளது. உங்களில் ஒருவர் என்கிற உணர்வோடு அந்த கடமையை ஆற்றுவது என்னுடைய பொறுப்பு. நாம் மொழி உணர்வு, இன உணர்வு கொண்டு ஒருங்கிணைந்து வாழ வேண்டும் என்பதை இந்த சங்கம் முன்னிறுத்தி 60 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறோம். கேரளத்தில் மட்டுமல்ல, இதுபோல பிற மாநிலங்களில் வசிக்கக்கூடிய தமிழர்கள் ஆங்காங்கே இவ்வாறு தமிழ் சங்கங்களை அமைத்து தமிழ் பள்ளிகளை உருவாக்கி தமிழ் பிள்ளைகளை தமிழ் பண்பாட்டோடு வளர்த்து வருவதை நாம் பார்க்கிறோம். அந்த உணர்வு போற்றுதலுக்குரியது. நமக்கு மட்டுமல்ல, அவரவர் தாய்மொழியின் மீது பற்று கொண்டிருப்பது, அந்த மொழியை பாதுகாப்பது உலகம் முழுவதும் நிலவக்கூடிய ஒரு உண்மை. இந்தியை பேசக்கூடியவர்களுக்கு இந்தியின் மீது ஒரு பற்றுதல் உண்டு. கன்னடம் பேசக்கூடியவர்களுக்கு கன்னடத்தின் மீது ஒரு பிடிப்பு உண்டு. மலையாளம் பேசக்கூடியவர்களுக்கு, தெலுங்கு பேசக்கூடியவர்களுக்கு, மதி பேசக்கூடியவர்களுக்கு அதை போன்ற உணர்வு. இந்த உணர்வையும் நாம் மதிக்க வேண்டும். நமக்கு எப்படி நம் தாய்மொழியின் மீது ஒரு பிடிப்பு இருக்கிறதோ அதை போல ஒவ்வொருவருக்கும் அந்த பிடிப்பு, அந்த உணர்வு மேலோக்கி இருப்பது இயல்பானதுதான் என்பதை முதலில் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி என்னவென்றால், நம்முடைய தாய்மொழியின் மீது நமக்கு பற்று இருப்பது சரி, அதை வளர்க்க வேண்டியது மிகவும் சரி, அதை போற்றி பாதுகாக்க வேண்டியது மிக மிக சரி. ஆனால் அந்த பற்றுதல், அந்த பிடிப்பு வேறு எந்த மொழிக்கும் எதிரான வெறுப்பாக மாறிவிடக்கூடாது. அதுதான் மிக முக்கியமானது. பிற மொழிகளை இழித்து பேசுவதோ, தாழ்த்தி பேசுவதோ, வெறுத்து பேசுவதோ கூடாது என்கிற புயல் நமக்கு தேவை. தமிழ் பாதுகாப்பு இயக்கம் என்கிற ஒரு இயக்கம் என்னுடைய தலைமையிலே உருவானது 15 ஆண்டுகளுக்கு முன்னர். அதிலே நான் ஒரு விளக்கத்தை முன்வைத்தேன்.
அன்னை தமிழை காப்போம், அனைத்து மொழிகளையும் மதிப்போம் என்று நான் முழங்குகிறேன். அன்னை தமிழை பாதுகாப்போம், அனைத்து மொழிகளையும் மதிப்போம். எந்த மொழியையும் நாம் நமக்கும் கீழானது என்கிற உணர்வை ஒருபோதும் பெறக்கூடாது. இந்த உணர்வுதான் எந்த மனிதனையும் நாம் இழிவாக கருதக்கூடாது, கீழாக கருதக்கூடாது என்ற உணர்வு எந்த நிலையிலும் பாகுபாடு கூடாது என்பதுதான் நம்முடைய இலக்காக இருக்க வேண்டும். பாகுபாடு ஆங்கிலத்தில் டிஸ்கிரிமினேஷன் என்று சொல்றோம். ஆண் பெண் என்ற பாலின பாகுபாடும் இந்த மனித சமூகத்தில் நீடிக்கிறது. இது பிறப்பு அடையாளம், தவிர்க்க முடியாத அடையாளம், இயற்கை அளித்திருக்கிற அடையாளம். ஆண் என்பது ஒரு அடையாளம், பெண் என்பது ஒரு அடையாளம், உயிரினங்களுக்கு பொதுவாக இருக்கிற அடையாளம். ஆனால் மனித இனம் மட்டும் எல்லா வேறுபாடுகளையும் பாகுபாடுகளாக மாற்றிக்கொண்டு உயர்வு தாழ்வை கற்பிக்கிறது. பிறப்பால் ஆண் என்பதால் ஒரு உயர்ந்தவனாகிவிட முடியாது, பிறப்பால் பெண் என்பதால் ஆண்களுக்கு அவர்கள் கட்டுப்பட்டவர்கள், கீழானவர்கள் என்று ஆகிவிட முடியாது. அது மனிதன் தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய விருப்புக்காக, தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக, தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக திட்டமிட்டு உருவாக்கி அதை நடைமுறைப்படுத்துகிறார். இந்த பாகுபாடு என்பது அவனுக்கு தேவைப்படுகிறது. ஆண் பெண் பாகுபாடு கூடாது என்பதுதான் சமத்துவம். ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையிலான இந்த அடையாள வேறுபாட்டினை பாகுபாடாக கருதக்கூடாது என்கிற அந்த உணர்வு இருக்கிறதே, அதுதான் சமத்துவ உணர்வு. அப்படி என்றால் ஆண்களிலே அனைவருக்கும் சமம் என்கிற உணர்வு இருக்கிறதா என்றால் இல்லை. பெண்களை கீழாக நினைக்கிற ஆண்கள் அனைவரும் சமம் என்கிற உணர்வை கொண்டிருக்கிறார்களா என்றால் இல்லை. உடனே அங்கே பாகுபாடு சாதியின் பெயரால், மதத்தின் பெயரால், தொழிலின் பெயரால், பொருளாதாரத்தின் பெயரால் உருவாக்கிவிடுகிறது. அல்லது கல்வி போன்ற தகுதியின் பெயரால் அந்த பாகுபாடு உருவாகிவிடுகிறது. மனித குலத்திற்கு ஆண் பெண் என்கிற பாலின அடையாளம் தவிர்க்க முடியாதது. ஆனால் மத அடையாளம், சாதி அடையாளம் என்பது தவிர்க்க முடியும். வேண்டாம் என்று தவிர்க்க முடியும், நடைமுறைப்படுத்தாமல் தவிர்க்க முடியும். அந்த வேறுபாட்டை பாகுபாடாக உயர்த்தி பிடிக்காமல் அதை நீர்த்து போக செய்ய முடியும். ஆண் பெண் வேறுபாட்டை அப்படி நாம் இல்லாமல் ஆக்கிவிட முடியாது. சாதியை இல்லாமல் ஆக்கிவிட முடியும். ஏனென்றால் சாதி நாமே உருவாக்கி கொண்ட ஒரு சமூக கட்டமைப்பு, நம்முடைய கற்பிதங்களால் உருவான ஒரு கட்டமைப்பு. மதம் அதுவும் நாமே உருவாக்கி கொண்ட ஒரு கற்பிதம், நாமே உருவாக்கி கொண்ட ஒரு கருத்தியலில் இருந்து நாம் அந்த கற்பிதத்தை உயர்த்தி பிடிக்கிறோம். இன்றைக்கு இந்துவாக இருப்பவன் நாளைக்கு இஸ்லாமியனாக மாறிவிட முடியும். இஸ்லாமியனாக இருப்பவன் நாளைக்கு கிறிஸ்தவனாக மாறிவிட முடியும். அப்படி என்றால் மதம் என்பதும் சாதி என்பதும் மனிதன் பிற்காலத்தில் தனக்காக உருவாக்கி கொண்ட மேல் கட்டுமானங்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் பண்பாட்டு தளத்திலே அவை ஆழ வேரூன்றி நம்முடைய மனித வாழ்விலிருந்து ஒவ்வொரு நொடியிலிருந்தும் பிரிக்க முடியாத அளவுக்கு கலந்து போயிருக்கிறது. அதனால்தான் சாதியை புத்தர் காலத்திலிருந்து எதிர்த்தும் சமத்துவமே உயர்ந்தது என்று புத்தர் போதித்த நிலையிலும் 2500 ஆண்டு கால போராட்டத்திலிருந்தும்
இன்னும் அதிலிருந்து நம்மால் விடுபட முடியவில்லை. பண்பாட்டு தலங்களில் அது வேரோடி போய் கிடக்கிறது. மொழி என்பது ஒரு அடையாளம் தான். மொழி அடையாளத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாது. அவரவர் மொழி அவரவருக்கு. அதிலே உயர்வு தாழ்வை உருவாக்குவதற்கு எந்த அவசியமும் எழாது. பாகுபாட்டை உருவாக்குவதற்கான தேவையும் எழாது. ஆனால் அதையும் தங்களுடைய தேவைக்காக அந்த வேறுபாட்டை பயன்படுத்திக் கொள்கிற அரசியல் நிகழ்கிற போது பிற மொழிக்கு எதிரான வெறுப்பு விதைக்கப்படுகிறது, பிற இனத்திற்கு எதிரான வெறுப்பு விதைக்கப்படுகிறது. மொழி அடிப்படையிலான அடையாளத்தை இந்த அரசியல் நடக்கிறது. அதுதான் கூடாது. கேரளாவிலே நாம் வசிக்கிறோம். பெரும்பான்மையாக மலையாளம் பேசக்கூடிய சமூகம். இங்கே தமிழ் பேசக்கூடியவர்கள் சிறுபான்மையாக இருக்கிறோம். இந்த சிறுபான்மை தமிழ் சமூகம் தன்னுடைய பாரம்பரியத்தை பாதுகாத்து, தன்னுடைய பண்பாட்டு அடையாளங்களை பாதுகாத்து, அதே நேரத்தில் மலையாளம் பேசக்கூடிய மக்களோடு இணக்கமாக வாழ்வது என்பதுதான் அதுதான் பண்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழர்களுக்கும் மொழி தமிழர்களுக்கும் சமூகத்திற்கும் வளராமல் பார்த்துக் கொள்ளுகிற அந்த அணுகுமுறை இருக்கிறதே, அதுதான் நாகரிகத்தின் அடையாளம், பண்பாட்டின் அடையாளம். இந்த புரிதல் நமக்கு தேவைப்படுகிறது. இந்த மொழி அடையாளம் மனிதன் பிறந்ததிலிருந்தே, தாயின் கருவறையில் இருந்தே நமக்கு உருவாக்கி விடுகிறது. நம்முடைய தாய் நமக்கு சொல்லித் தருகிற முதல் சொல் தமிழ் சொல். அதுபோல ஒவ்வொருவரும் அவரவர் தாய் மொழியில் இருந்து தாயின் வழியே மொழியப்படுவதுதான் தாய் மொழி. மொழி தாயாக கருது உறவுகிறது ஒரு புறம், அது ஒரு உருவாக்கம். மொழியை தாயாக கருதுகிறேன் என்பதனால் தாய்மொழி என்று நாம் புரிந்து கொள்கிறோம். ஆனால் அந்த மொழி தாயின் வழியே நமக்கு வந்தது என்பதுதான் உண்மையான தாய் நமக்கு முதலில் சொல்லித் தருகிற மொழி எதுவோ அதுதான் தாய் மொழி. ஆகவே பிறக்கிற போதே ஆண் என்ற அடையாளம் நமக்கு இயல்பாக அமைந்திருப்பதை போல, பெண் அடையாளம் இயல்பாக அமைந்திருப்பதை போல, தமிழரின் அடையாளமும் பிறக்கிற போதே நமக்கு வந்துவிடுகிறது. அதை நாம் மாற்றிவிட முடியாதவர்கள் இலகுவாக. அப்படி மாற்றுகிறவர்கள் பல தலைமுறைகளுக்கு பின்னால் அடையாளம் தெரியாமல் போகிற வரலாறு நிகழ்கிறது. அது மொழி கலப்பு ஏற்படுகிற போது, இனக்கலப்பு ஏற்படுகிற போது, தலைமுறை காலம் கடந்து, பல தலைமுறை காலம் கடந்து வேறு ஒரு குழு அடையாளமாக மாறுகிறது. முன்னாள் தமிழர்கள் தான் இந்நாள் மலையாளிகள், முன்னாள் தமிழர்கள் தான் இந்நாள் தெலுங்கர்கள், முன்னாள் தமிழர்கள் தான் இந்நாள் கன்னடர்கள். இது மொழியியல் வல்லுநர்களின் ஆய்வுகளிலிருந்து நமக்கு தெரிய வருகிறது. ஏன் மலையாளிகள் உருவானார்கள்? மொழி கலப்பு நேர்ந்து புதிய அடையாளம் உருவாகி அந்த அடையாளம் ஒரு சமூக அடையாளமாக மாறுகிறது. இதற்கு பல நூறு ஆண்டுகள் எடுத்துக் கொள்கின்றன. ஆகவே அது ஒரு தனி அடையாளமாக மாறிவிடுகிறது. ஆக சேரநாடு என்கிற இந்த கேரளத்தில் தமிழர்களாய் வாழ்ந்த மக்கள் இன்றைக்கு பெரும் தொகுதி மலையாளிகளாக மாறி எஞ்சியவர்கள் தமிழர்களாக சிறுபான்மையாக தமிழர்களும் இங்கே எச்ச சுற்றமாக இருக்கிறோம். தமிழர்களே இன்று மலையாளிகளாக பார்க்கிறோம். இது வரலாற்றில் இருக்க முடியாது. இது போன்ற மாற்றங்கள் நிகழ்வதனால் ஒரு இனம் 100 விழுக்காடு மாறிவிட்டால் பிரச்சனை இல்லை. அப்படி 100 விழுக்காடு மாற முடியாது. மதம் மாறினாலும் அப்படித்தான், மொழி கலப்பினால் ஏற்படுகிற மாற்றத்திலும் அப்படித்தான். எல்லா மாற்றங்களிலும், இந்த பரிணாம மாற்றங்களிலும் எப்போதும் ஒரு எச்சம் இருக்கும், சொச்சம் இருக்கும். அந்த எச்சம் சொச்சம் ஏதோ ஒரு அடையாளத்தோடு சிறுபான்மையாக மாறிவிடுகிறது.
அந்த சிறுபான்மை இனத்தின் பாதுகாப்பு தான் ஜனநாயகத்தின் மிக முக்கியமான கூறு. ஆகவே மதவழி சிறுபான்மையினர் யார்? இன்றைக்கு இஸ்லாமியர்கள். அவர்கள் அராபியாவில் இருந்து வந்தவர்களாக கிடையாது. முன்னாள் இந்துக்களாக இருந்தவர்கள் தான் சிறுபான்மை இன்றைக்கு இஸ்லாமியர்களாக மாறியிருக்கிறார்கள். முன்னாள் இந்துக்களாக இருந்தவர்களில் யாரெல்லாம் மதம் மாறி போனார்களோ அவர்களை போக மிச்சம் இருக்கிற எண்ணி இருக்கிற மற்றவர்கள் அந்த மதத்தில் எண்ணிக்கை குறைந்து அறுவை சிறுபான்மையாக அவருடைய எண்ணிக்கை குறைந்து விடுகிறது. அந்த எண்ணிக்கை வலிமை குறைந்து விடுகிறது. உதாரணத்துக்கு கேரளாவில் பட்டியல் சமூகத்தினுடைய எண்ணிக்கை 10% தான் என்றார். இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை 20% இருக்கிறது என்றார். ஆனால் 1000 ஆண்டு கொண்டிருக்கிற இந்த பூர்வீக எண்ணிக்கை எப்படி 10% தான் இருக்கும்? எப்படி இது குறைந்தது? அவ்வளவு பேர் இறந்து போனார்களா? இல்லை, மதமாற்றத்தினால் அவர்களின் எண்ணிக்கை குறைந்தது. ஆனால் அவர்களால் தமிழ் அடையாளத்தை மறுபடியாக அவர்கள் தாய்மொழி அடையாளம் அவர்களோடு உடன் பயணிக்கிறது. தலைமுறை தலைமுறையாக உதரமொழி மதங்களை உதரமொழி மொழி உதர முடியாது. அதோடு பராக்கோடு இணைந்து வந்த ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை மிக முக்கியமாக சொல்ல வேண்டும். என்ன வெறுமொழி அடையாளம் அல்ல, அது நம்முடைய அடையாளமாக இருக்கிறது. என்ன பண்பாடு? பண்பாடு என்றால் பொங்கிடுவது, கோலம் இடுவது, உடை உடுத்துவது, வேட்டி கட்டுவது, புடவை கட்டுவது என்கிற புறத்தோக்கங்களில் இல்லை. பண்பாடு என்பது நம்முடைய அறிவு சொத்தோடு தொடர்புடையது. நம்முடைய இலக்கியம் இருக்கிற அறிவாண்மை இருக்கிறது. அந்த அறிவாண்மை தான் பண்பாடு. நம்முடைய விவசாயத்தில் வந்து தொழில்நுட்பம் இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது. அந்த ஆற்றல் தான் பண்பாடு. நீர்ப்பாசனம் மூலம் விவசாயத்தை மேம்படுத்த முடியும் என்று நீர்ப்பாசன வாழ்வியலை கற்றுக்கொண்டு கல்லணை கட்டி வாய்க்கால் வெட்டி நீரை நிலப்பகுதிகளுக்கு கொண்டு செல்கிற அந்த அறிவாற்றல் இருக்கிறது. அந்த அறிவாற்றல் தமிழருடைய அறிவு சொத்து. யாரும் ஊரே யாரும் கேள்வி சொல்லக்கூடிய அந்த பரம உள்ளம் இருக்கிறது. எனக்கு வேறு நாடு, இது என் நாடு, வேறு இனம், இது என் இனம், அவன் வேறு சாதி, நான் என்னுடைய சாதி, அவன் வேறு மதம், நான் இந்த மதம் என்கிற பாகுபாடு இல்லாமல் யாரும் ஊரே யாவரும் சுற்றம் தான், யாவரும் கேள்வி. உலகத்தில் மனித உலகம் எங்கே இருந்தாலும் எந்த தேசமாக இருந்தாலும் அது எனக்கு சொந்த ஊர் மாதிரி தான், என்னுடைய சொந்த ஊர் தான். அங்கே இருக்கக்கூடிய மனிதன் என் சுற்றம் தான், என்னுடைய சொந்த பந்தம் தான் என்று எண்ணுகிற அந்த பரந்த பார்வை இருக்கிறதே, அது நம்முடைய அறிவு சொத்து. அது நம்முடைய பண்பாட்டு அடையாளம். பரப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்னானே ஐயன் திருவள்ளுவர். சாதிய வேறுபாடு கூடாது, பரப்பின் அடிப்படையில உயர்வு தாழ்வு கூடாது, எல்லோரும் சமம் என்கிற சமத்துவ அறிவை உலக மாந்த குலத்துக்கு வழங்கினான் ஐயன் வள்ளுவர். இந்த திருக்குறளை எந்த மனிதர்களோடும், எந்த குலத்தோடும், எந்த சமூகத்தோடும், எந்த இனத்தோடும், எந்த மொழியோடும் பொருத்த முடியும். இது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்குரிய வேதம் என்று சொல்லுவதை போல, பைபிள் என்றால் அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டும், குர்ஆன் என்றால் அது இஸ்லாமியர்களுக்கு மட்டும், பகவத்கீதை என்றால் அது இந்துக்களுக்கு மட்டும் என்று சொல்லுவதை போல திருக்குறளை சொல்ல முடியாது. திருக்குறள் எல்லோருக்குமானது. மதங்களை கடந்தது, மொழியை கடந்தது, தேச வரம்புகளை கடந்தது, ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு உரியது. அப்படி ஒரு கொடையாக ஐயன் திருவள்ளுவன். அந்த ஐயன் திருவள்ளுவரின் மண்டையில் சுரந்த சமத்துவ கருத்தியல் தமிழர் அடையாளம், தமிழர் பண்பாடு. அந்த அறிவு சொத்தை பாதுகாக்க வேண்டுமானால் மொழியை காப்பாற்றியாக வேண்டும். அந்த அறிவு சொத்தின் அடிப்படையிலான பாரம்பரியத்தை பாதுகாக்க வேண்டுமானால்
மொழி இனம் பாதுகாக்கப்பட்டாக வேண்டும். அந்த மொழி இனம் பாதுகாப்புக்கு இது போன்ற தமிழ் சங்கங்கள் தேவைப்படுகின்றன. அந்த அடிப்படையிலான உணர்வுதான் நமக்கு வேண்டும். பிற மொழி மீதான வெறுப்போ, பிற இனத்தின் மீதான வெறுப்போ, பிற மதங்களின் மீதான வெறுப்போ, பிற சாதிகளின் மீதான வெறுப்போ எப்போதும் நமக்கு பயன்படாது. இந்த புரிதலில் நாம் தமிழராய் ஒருங்கிணைந்து வாழ்வோம் என்று சொல்லி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.